குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டோட இறுதி நாள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 ஸ்டார்ட் ஆகுது. 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய அனைத்து மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு பணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இதில் தெரிவிச்சுக்கணும். சரிங்களா? இன்னிலேருந்து தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 to அதாவது டேரக்ட் கொஷின்லாம் வராது. அதனால் நீங்கள் நல்லா ஆழமாக படித்து புரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டவர்ஸ் பார்த்துடலாம். வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியினுடைய தலைவருமான கலிதா ஜியா வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இருக்கார். 80 வயதான இவர் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமைக்குரியவர். 3 முறை பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி வகிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் முன்வைத்து வரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் விவகாரம் குறித்து மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மூவர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சாங்க. அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்ட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னால அவங்க போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கான அறிக்கையை தாக்கல் செய்ய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஏதாவது அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமானது, கடலோரத்தில் கைவிடப்படும் அல்லது இழந்த மீன்பிடி உபகரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகிழி உள்ளிட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக தனியார் நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியா கடற்கரையில் இது வந்து பார்த்திங்கன்னா 15% ஆகும். ஓகேங்களா? மீன் உற்பத்தியில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் உள்ளது. இதில் 13 மாவட்டங்களில் 52 கடலோர கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு சரியான ஒவ்வொரு கிராமத்திலும் 20 மீட்டர் என மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1040 மீட்டர் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த மீன்பிடி படகுலாம் போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வலைகள், அதுக்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள் இதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடலில் கட் ஆயிடுச்சுன்னா அப்படியே கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மாசு ஏற்படுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. கைவிடப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை அளிக்கும் மீனவர்களுக்கு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 ரூபா வீதம் ஓராண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 9.93 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மீன்வலை முன்னெடுப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கைவிடப்பட்ட பொருட்கள்லாம் வந்து சேகரித்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? இது போன்ற இதுக்கான ஒரு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய முதல் மையம் சென்னையில் காசிமேட்டில் கடந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா திறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தின விழா அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக ஊர்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தின விழா போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அலங்கார ஊர்தி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாநிலத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. அதன்படி 2023 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா குடைவோலை முறையை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தோம். ஓகேங்களா? 2024 குடைவோலை முறை காட்சிப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் அனுப்பியிருந்தோம். 2025ஆம் ஆண்டு தமிழக ஊர்தி இடம்பெறவே இல்லை. ஓகேங்களா? இப்போ 2026ஆம் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பில் பசுமை மின்சக்தி அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம், பசுமை மின்சக்தி அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீண்டகால வளர்ச்சிக்கு தக்க வைக்க வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள பிரதமர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் பொருளாதார உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. அங்கே யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்ற பேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிரதமருடைய முதன்மை செயலர் PK மிஸ்ரா கலந்துட்டுருக்காரு, சக்திகாந்த தாஸ் கலந்துட்டுருக்காரு, நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவரான சுமன் பெரி கலந்துட்டு இருந்திருக்காரு, தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த் நாகேஸ்வர் அவர் கலந்துட்டுருக்காரு, நிதி ஆயோக்குடைய தலைமைச் செயல் அதிகாரின்னு சொல்லுவாங்க PVR சுப்பிரமணியம் உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள் இவங்க எல்லாமே. ஓகேங்களா? இவங்களோட பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக போட்டு எழுதிக்கோங்க. அவங்க மாறும்போது பக்கத்தில் நீங்கள் ஒரு டைரி வச்சுட்டு எழுதினா தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டேட்டாவை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ யாராவது மாறுறாங்க, இப்போ குடியரசுத் தலைவர்னு போட்டிங்கன்னா குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு டேட்டா எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேஜில் வந்து யார் பேர் இருக்கோ அந்த பேரை மட்டும் நம்ம மாற்றினா போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது, ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ம பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் வந்து ரயில் ஒன் செயலி. ஓகேங்களா? சென்னை ஒன் ஆப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? இது ரயில் ஒன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன ஆப்ன்ட்டு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, HAL தயாரித்துள்ள அடுத்த தலைமுறை பயணிகள் ஹெலிகாப்டரான த்ருவ் NG வந்து பார்த்திங்கன்னா முதல் பயணத்தை வந்து மத்திய அமைச்சரான ராம்மோகன் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. மத்திய பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. த்ருவ் NG அப்படின்ற ஹெலிகாப்டர் முதல் பயணம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் மகளிர் டிராஃபி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வீராங்கனையான தனிஷ்கா செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 5வது T20 ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 15 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. முதலில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 175 ரன் தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க. சரிங்களா, முக்கியமானது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஹிந்தி மற்றும் உருது மொழிகளில் ஐநா பொதுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு வாழ்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டுக்கான ஐநா பொதுச் செயலாளர்னா ஆண்டனியோ குட்ரஸிஸ், ஓகேங்களா, குட்ரஸின் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு வாழ்த்து செய்தி முதல் முறையாக ஆங்கிலம் போன்று அதிகாரப்பூர்வ மொழிகளுடன் ஹிந்தி, உருது உள்ளிட்ட 11 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலிதா ஜியா நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே இறந்துட்டாங்களே, அவங்கள பற்றி டேட்டா கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பெருசாக தேவைப்படாது. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோ எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 2026ஆம் ஆண்டுக்கு தேவையான அனைத்து போட்டித் தேர்வுக்குமான இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருவோம். முக்கியமாக ஒன்று இந்த 2026 நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த இயர் முடியறதுக்குள்ள நீங்கள் ஒரு வேலையில் போய் உட்கார முடியும். சரிங்களா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4லாம் லாஸ்ட் எண்டில் வருது. சரிங்களா, அதேமாதிரி பிசி வரும். இப்போ எஸ்எஸ்சி போட்டிருக்காங்க அடுத்த 4 மாதத்தில். ஏதாவது ஒன்றுக்கு அப்படியே கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நமது பயிற்சி மையத்தின் சார்பில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றியான ஆண்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வாழ்த்துறோம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.